காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS அவரு காலமாயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரும் MLAவுமான EVKS இளங்கோவன் அவரு உடல்நிலை மோசமடைந்ததா தகவல்கள் எல்லாம் வெளியான நிலையில அவரு காலமாயிருக்காருன்னு செய்தி வெளியாகிருக்கு. மூச்சு திணறல் காரணமா தான் சென்னை அடுத்த ராமாபுரத்துல இருக்க தனியார் மருத்துவமனையில கடந்த மாத இறுதியில அவரை சிகிச்சைக்காக சேர்த்திருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் நேர்ல போய் அவரோட உடல்நலன் குறித்து விசாரிச்சும் வந்தாங்க. தொடர் சிகிச்சைக்கு அப்புறமா அவருடைய உடல் நலன்ல எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசம் அடைஞ்சிருக்கிறதா தகவல்கள் வெளியான நிலையில அவரு காலமாயிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் இப்ப வெளியாகி இருக்கு. சொல்ல போனா நிறைய பேர் நேர்ல போய் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு விசாரிச்சுட்டும் வந்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு ரொம்பவே அவருடைய உடல்நிலை மோசமா இருந்திருக்கு. இதை தொடர்ந்து சிகிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் சிகிச்சை பலனின்றி அவர் காலமாயிருக்காருன்னு செய்தி வெளியாகி இருக்கு. EVKS இளங்கோவன் அவர் பாத்தீங்கன்னா ஆக்டிவா செயல்பட்ட போது தமிழக அரசியல்ல தீவிரமா களமாடினாரு. அவரோட அனல் பறக்கும் பேச்சு அரசியல்ல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்துச்சு. வயது மூப்பு மற்றும் உடல்நல குறைவால தான் ஆக்டிவ் அரசியல்ல இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில இந்த செய்தி வெளியானதுமே அரசியல் பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.